பூவாளி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரைக்கும் மாடியில் தோட்டங்கள் பயிர் பண்ணுறதை பற்றியும் காய்கறி தோட்டங்கள் பயிர் பண்ணுறதை பற்றியும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வெயில் காலம் ஆரம்பித்து நல்லா வெயில் கொளுத்திட்டு இருக்கிறதுனால வெயில் காலத்தில் எந்தெந்த விதத்தில் பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம். ஒரு குறைஞ்ச செலவில் மாடியில் நிழல் வலைகளை அமைச்சு நீங்கள் பயன்பெறலாம். சரி, இதில் எத்தனை விதமான நிழல் வலைகள் இருக்குது? ஸோ நம்ம வெயிலோட கடுமையை பொறுத்து 25%, 50%, 75%, 90% வரைக்கும் வெயிலோட வெளிச்சத்தை குறைக்கிற அளவுக்கு வலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது க்ரீன் கலர் 50% நிழல் வலை, பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா உள்பக்கம் கொடி வகை பயிர்கள் படறதுக்கும் ஒரு வலையை கொடுத்துக்கிறோம். ஸோ கொடி வகை பயிர்களுக்கு மேல்புறம் வலை இருக்கலாம். ஸோ உள்ள கொடி பயிர்களும் பூக்களும் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு அடி கேப் விட்டு வலை இருக்கலாம். இந்த வலை காற்றுல சில சமயம் தொங்குது பறக்குதுங்கிறதுக்காக மேல் பக்கம் ஒரு கம்பி போட்டுக்கலாம். சில சமயம் ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போகலாம். இதை ஈஸியாக நம்ம ஊசி நூல் வச்சு தச்சிக்கக்கூடியும். ஸோ இந்த வலை பறக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. என்னென்ன கலரில் கிடைக்குது? பச்சையில் கிடைக்குது, வெள்ளையில் இருக்குது, ப்ளூ ரெட்டு இருக்குது, கருப்பு இருக்குது, பிளாக் க்ரீன் இருக்குது. பொதுவாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது காய்கறி தோட்டத்துக்கு பிளாக்கு க்ரீன் கலந்தது, இல்லைன்னா க்ரீன். இந்த ரெண்டும் நல்லபடியாக இருக்கும். ரொம்ப வெயிலாக இருக்கிறவங்களுக்கு ஒயிட்டாக போடுறாங்க, ரைட் ரிஃப்ளெக்ஷனுக்காக. பட் பொதுவாக க்ரீன் எல்லோரும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகிறதால க்ரீனை விரும்புகிறாங்க. நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ரீன் பிளாக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க போகிறது க்ரீன் பிளாக்கு வலை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற செடிகளோட பசுமையை பாருங்கள். ஒரு அழுக்கு படாமல், குப்பை இல்லாமல், டஸ்ட்டு ஃப்ரீயாக ஏசி ரூம்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இலைகள். ஸோ அதனால் செடிகளுக்கு ஒரு 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 பார்க்குற ஒரு 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 மலர்ச்சியோடு தெரியறது இந்த பசுமை வலைகளில் கிடைக்கும். இந்த பசுமை குடில் ஒரு 100 சதுரடியிலிருந்து 2000-3000 சதுரடி வரைக்கும் வீடுகள் மொட்டை மாடியில் போடுறாங்க. சென்னையில் நிறைய வீட்டில் போட்டுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் வெயில் நமக்கு கடுமையாக இருக்குது. மார்ச்சிலேருந்து வெயில் ஆரம்பிக்குது. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா மார்ச்சில் ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் வலை கண்டிப்பாக தேவைப்படுது, இருந்தால் நல்லா இருக்குது ஹெல்த்து. குளிர்காலத்தில் நமக்கு வெயிலே கம்மியாக இருக்குது, மேகமூட்டம் மோடம் போட்டுக்குச்சு, வலை தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா வலையை விலைக்கு விட்டுக்கலாம், குறைச்சிக்கலாம், சுருக்கிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். மழை காலத்தில் ஒன்றும் பாதிக்காது. மழை தண்ணி வலையில் பட்டு அதோட ஸ்பீடு குறைஞ்சி சொட்டு சொட்டாக விழுகிறதுனால செடிகளுக்கும் மழையோட இம்பேக்டு பாதிப்புத்தன்மை இல்லாமல் செடி நல்லா இருக்குது. ஸோ அதனால் மழை காலத்தினால பாதிப்பு இல்லை, வெயில் காலத்தினால பாதிப்பு இல்லை. குளிர்காலத்தில் மட்டும் குறைஞ்ச காலத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு லைட்டு பத்தாமல் இருக்கலாம். அப்போ 50% வலையை போட்டுட்டிங்கன்னா நம்ம அந்த வலையை எடுக்காமையே காய்கறி பயிர்கள் வளர்ந்துடும். 50% வலையை போட்டவங்க வருஷம் ஃபுல்லாக நம்ம வலையை பற்றி கவலைப்படாமல் அப்படியே விட்டுறலாம். 90% போட்டவங்க குளிர்காலத்தில் வலையை கொஞ்சம் சுருட்டி வைக்கலாம். 25% போட்டவங்க அப்படியே விட்டுறலாம். 25% வெயில் நிறைய கிடைக்கும். உதாரணத்துக்கு எனக்கு நிறைய வெயில் கிடைக்கக்கூடிய பயிர்கள் போடுறவங்க 25% போடுங்க. காய்கறி பயிர்கள் போடுறவங்க 50% போடுங்க. மற்ற அழகு செடிகள் வைக்கிறவங்க 90% வரைக்கும் போகலாம். ஆனால் குளிர்காலத்தில் சுருட்டி விடணும். இதை பற்றி நம்ம இப்போ அடுத்து வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். எத்தனை விதமான முறைகள் இருக்குது, இது போடுறதுல உள்பக்கம் எவ்வளோ வித்தியாசமாக தெரியுதுங்கிறத நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். மூலிகை செடிகள், நிறைய மருந்து செடிகள், இதெல்லாம் நல்ல வலையில் வளர்க்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு சாப்பிட போகக்கூடிய மூலிகைகள் இருக்கிறதுனால இது ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால குப்பைகள், புழுக்கள், பூச்சிகள் எல்லாமே நம்ம வளர்க்குறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நிழல் வலைகளை வீட்டு செடிகள் வளர்த்து வீட்டு மூலிகைகள் மருத்துவத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக்கலாம். காய்கறிகள் பயன்படலாம். அழகு செடிகள் இன்டோரில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிழல் வலையில் வச்சு இன்டோரில் வச்சாங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும், அதிகம் உடனே வாடாமல் இருக்கும். இதுக்கு பேர் ஹார்டனிங்னு சொல்லுவாங்க. வெயிலிருந்து நிழல் வலையில் வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் செஞ்சு வெயிலுக்கும் நிழலுக்கும் நடுவில் வைக்கிறத நிழல் வலையில் வச்சு கொண்டு போனோம்னா செடிக்கு ஒரு மாறுதல் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பல விதங்கள் நிழல் வலையில் உபயோகப்படுத்துறதுனால இதை நீங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் போட்டு மொட்டை மாடியோட ஹீட்டை குறைக்கலாம். ஈவினிங் குழந்தைங்களை உட்காந்து படிக்கலாம், செடிகளுக்கு அழகாக வரலாம், மாடி ஹீட் ஆகாமல் இருக்கலாம், வெளியிலிருந்து ஒரு ஆஸ்தட்டிக் லுக்கு கிடைக்குது. பந்தல் காய்கறிகள் போட்டுக்கலாம்.
பூச்சி, குரங்கு, பறவைகள் தொல்லைகளிலிருந்து காய்கறிகளை பாதுகாத்துக்கலாம். இப்போ வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த வலைகளை கொஞ்சம் மாற்றலாம். ஸ்ட்ரக்சரை எப்படின்னா, இங்கே வந்து எல்லாமே ஜிஐ பைப் போட்டிருக்கு. நிற்கிறதெல்லாம் 1.25 இன்ச் பைப்பும், குறுக்காலெல்லாம் 3/4 இன்ச் பைப்பும் போட்டிருக்கு. இல்லை இந்த காசு ரொம்ப அதிகமாக நினைக்கிறவங்க 8 காஜ் திக்னஸ் 6 காஜ் திக்னஸ் ஜிஐ கம்பியை கூட குறுக்கால கட்டிக்கலாம். ஸோ அது வசதி வாய்ப்பை பொறுத்து பண்ணலாம். பொதுவாக வலைகள் வந்து சதுர அடி 3 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் கிடைக்குது இந்த வலைகள். இல்லை முக்கியமானது என்னென்னா, செடிகளுக்கு நிழல் கிடைக்கணும். 50% நிழல் வேணும். வலைகள் வந்து மார்க்கெட்டில் பாரிஸ்காரில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நாமளே அடிச்சிக்கலாம். ஆணி அடித்து இழுத்து கட்டிக்கலாம். இது ஒரு அரை நாள் வேலை அல்லது 1 மணி நேரத்து வேலையிலையும் முடிக்கிறோம். இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையும் கிடையாது. ஸோ நிழல் வலையில் வளர்க்குறப்ப காய்களோட மகசூல் கூடுது, செடிகள் பசுமையாக இருக்குது, செழுமையாக இருக்குது, டஸ்ட்டு படாமல் இருக்குது. இந்த மாதிரி பல விதைகள் இருக்கிறதுனால செடிகளுக்கு ரெக்கரிங் காஸ்ட்டும் குறையுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கிறதுனால எல்லாரும் நிழல் வலையை போட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.